அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். இன்றைக்கி ஒரு லாங் வீடியோவில் தான் நான் வந்திருக்கேன். ஸோ உங்களுக்கு தம்ப்நெயில் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கோம் நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோன்னு. நாங்கள் வந்து வீக்கெண்டுக்கு அலைன் போகலான்னு பிளான் பண்ணி நானும் என்னோடய ஃப்ரெண்ட் ஃபேமிலியும் வந்து கிளம்பியாச்சு. நாங்கள் வந்து கொஞ்சம் ஏர்லியாகவே கிளம்பிட்டோம். ஏன்னா இங்கேருந்து அபுதாபிலேருந்து அலைன் போகிறதுக்கு ஒரு 2 hours கிட்டே ஆகுன்றதுனால நாங்கள் வந்து ஒரு ஆஃப்டர்நூன் போல் கிளம்பியாச்சு லன்ச் சாப்பிட்டுட்டு. நாங்கள் ஜாலியாக பேசிக்கிட்டே அப்படியே போய்கிட்டே இருந்தோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா போகிறவே ஃபுல்லாக இங்கே ஒரே ட்ரீஸாக இருந்துச்சு, நல்லா க்ரீனரியாக இருந்துச்சு, பார்க்கவே ரொம்ப அழகாக. முக்கியமாக இங்கே வந்து நிறைய டேட்ஸ் ட்ரீலாம் வந்து வச்சுருந்தாங்க. இங்கே ஃபார்ம் கூட இருக்குது அலைன் போகிற வழியில். இன்னொரு நாள் இன்ஷா அல்லாஹ் நான் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன் முடிஞ்சால். நம்ம ஊரில் நேச்சுரல் என்வாய்மெண்ட்ன்றதே வந்து இப்போ வந்து குறைஞ்சிட்டு வருது. பட் இங்கே அந்த டெசர்ட் ஏரியாவில் பார்த்திங்கன்னா நிறைய ட்ரீஸ்லாம் வந்து வச்சுட்டு வராங்க. ஆர்டிஃபிஷியலாகவாச்சும் வச்சு இங்கே ட்ரீஸ்லாம் வந்து கொண்டாந்துடுறாங்க எப்படியாச்சும். நம்ம ஊரில் அது குறைஞ்சிட்டு வருது, பட் இங்கே வந்து அது இன்க்ரீஸ் ஆகிட்டு வருது. மாஷா அல்லாஹ் நல்லா இருக்குது பார்க்கவே. இதே மாதிரியே நம்ம ஊர்லேயும் வந்து இந்த ரோடு எக்ஸ்டென்ஷன்ற பேரில் அந்த ட்ரீஸ்லாம் எடுக்காமல் இருந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும்னு எனக்கு தோணுச்சு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். தென் ஒரு வழியாக நாங்கள் வந்து அந்த ஹில்ஸ் ஏரியா கிட்ட ரீச் ஆகிட்டோம். இங்கே தூரத்துலேருந்து பார்த்தாலே எவ்வளோ அழகாக தெரியுது பாருங்கள். அந்த ஹில்ஸு பார்க்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த லாங் டிஸ்டன்ஸ் வியூ வந்து பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. தென் நாங்கள் போகும்போது பார்த்திங்கன்னா அந்த ஹார்ட் ஷேப்பில் யூஏ ஷேட் போட்டு க்யூட்டாக வச்சுருந்தாங்க, அதுவும் நல்லா இருந்துச்சு. நாங்கள் ஹில்ஸ் ஏற ஸ்டார்ட் பண்ணியாச்சு. தென் இது வந்து பார்த்திங்கன்னா சன்செட் வியூ பாயிண்ட்டு. அங்கே வந்து சின்ன ஒரு ப்ளே ஏரியா மாதிரி கூட வச்சுருக்காங்க. அங்கேருந்து பார்க்குறதுக்கு சன்செட் ரொம்ப அழகாகவே தெரிஞ்சிச்சு. உங்களுக்கு யாருக்காச்சும் சன்செட் பிடிக்கும் அப்படின்னா கரெக்டாக நீங்கள் சன்செட் ஆகிற டைமில் போங்க, இல்லை சன்ரைஸ் பிடிக்குன்னா அந்த டைமில் கூட நீங்கள் போகலாம். இந்த வியூ பாயிண்ட்லேருந்து பார்க்குறதுக்கு அந்த சன்செட் ரொம்ப அழகாகவே இருந்துச்சு. அங்கேயே வந்து கிட்ஸ் ப்ளே ஏரியாவும் இருக்கிறதுனால கிட்ஸும் நல்லா கொஞ்சம் நேரம் ப்ளே பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்களும் அந்த சன்செட் ஆகிறத வீடியோ பிடிச்சிட்டு அங்கேயே ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு சன்செட் ஆனதுக்கப்புறம் நாங்கள் வந்து அகெயின் மேலே ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோம். மேலே ஏறினதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா அந்த நைட் வியூ வந்து இப்படி தான் இருக்கும். அலைனோட நைட் வியூ பார்க்குறதுக்காகவே தான் வந்து அந்த ஜாபல் ஹைஃபிட்க்கு நிறைய பேர் வந்து போகிறாங்க. நீங்களும் இன்ஷா அல்லாஹ் ஒரு நாள் போய் பாருங்கள் அபுதாபியில் இருந்தீங்கன்னா. தென் நாங்கள் வந்து கீழே இறங்கிட்டோம். இறங்கினதுக்கப்புறம் எங்களுக்கு வந்து டீ குடிக்கணும் போல் இருந்துச்சு. ஸோ ஒரு நல்ல கேஃபிடேரியாவாக அங்கே தேடி சூஸ் பண்ணி அங்கே போயிட்டு டீ வாங்கி குடிச்சிட்டு இருந்தோம் நானும் என் ஃப்ரெண்டும். அப்புறம் கொஞ்சம் நேரம் சிட்-சாட் பண்ணிவிட்டு அங்கேயே பேசிவிட்டு பக்கத்தில் ஒரு செகரி பார்க் இருக்குது, நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அங்கே நாங்கள் போயிருந்தோம். அங்கே போனால் நல்லா காற்றா ரொம்ப ரிலாக்ஸிங்காகவே இருந்துச்சு. கொஞ்சம் நேரம் பிள்ளைங்களை ப்ளே பண்ண வச்சுட்டு அங்கேருந்தும் நாங்கள் வந்து கிளம்பியாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா அலைனோட பிக் மாஸ்க்குன்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க. மாஷா அல்லாஹ் இதோட ஸ்ட்ரக்சரே வந்து ரொம்ப யூனிக்காக இருந்துச்சு. எனக்கு இந்த மாஸ்க் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு எனக்கு இப்போ ஃபேவரட் மாஸ்க்குனால் அபுதாபியில் ஷேக் ஜாயத் மாஸ்க்கு தான். பட் அதுக்கப்புறம் இந்த மாஸ்க் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. மாஷா அல்லாஹ் யூஏஇயில் ஒவ்வொரு மாஸ்க்கும் வந்து அவ்வளோ யூனிக்காக வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. அதை பார்க்கவே வந்து நமக்கு 2 கண்ணு பத்தாதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான் இருந்துச்சு மாஷா அல்லாஹ். ஸோ அதையும் பார்த்துட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். ஃபேமிலியோடு போகிற ட்ரிப்பை விட ஃப்ரெண்ட் ஃபேமிலியோடு போகிற ட்ரிப் வந்து ரொம்ப ஜாலியாகவே இருந்துச்சு. நான் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணேன். பெஸ்ட்டு மூமெண்ட்னு சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.